மக்களே, வெல்கம் டு வர்ஷிகா ஃபேமிலி vlogs. இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை மால்ஸ் இன் டிசம்பர். இந்த லைட்ஸ், டெக்கரேஷன்ஸ், இந்த செலிப்ரேஷன் மோட்லாம் வந்து அப்பதான் நமக்கு அப்படி ஹைக்ல கொடுப்போம். மேக்ஸிமம் சென்னையில வந்து எங்க நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மால்ஸ்ல தான். ஸோ எந்த மால்ல வந்து என்னென்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மால் செமையா பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். இந்த டிசம்பரை எப்படி அவங்க பீக்ல வைக்க போறாங்க அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம என்ன மாலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ. ஸோ எக்ஸ்பிரஸ் அவென்யூல என்னென்ன செலிப்ரேஷன் மோட் ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ யூஸ்வலா இந்த மந்த் வெளியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, ஆனா எக்ஸ்பிரஸ் அவென்யூல இன்னும் வெளியே எதுவுமே டெக்கரேட் பண்ணல. உள்ள வந்ததுமே இந்த மாதிரி அங்கங்க இருக்கிற ஸ்கிரீன்ஸ்ல வந்து என்ன டெக்கரேஷன்ன்றத அப்பப்போ வந்து போடுறாங்க. வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இந்த வீடியோல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நான், லில்லி, செகண்ட் பரத் மை ஹஸ்பண்ட், அண்ட் தேர்ட் தலைவர் பரத்தனா. நாங்க 3 பேர் தான் இன்னைக்கு வந்து மால்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். இன்னைக்கு எத்தனை மால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் தெரியல, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். அப்படி கண்டினியூஷன்ல எல்லா மால்ஸையும் நாங்க இதுல போடுவோம். இன்னும் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ சென்டர் ஆஃப் இதுக்கு நம்ம போல, ஆனா அதுக்கு முன்னாடி இங்க எல்லாமே வந்து டெக்கரேஷன் ஹேங்கிங்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, மால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சாங்ஸ் தான் வைபிங்ல இருக்கு. அந்த ஸ்டார்க்குள்ள ஒரு சாண்டா உட்காந்துருக்காரா, அது ரொம்ப அழகா இருக்கு. இது உள்ள இருக்கிற சாண்டா கூட அழகா இருக்கு. அப்புறம் ஸ்னோமேன் பாத்தீங்கன்னா அங்க ஒரு போட்ல இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல தொங்க விடுவோம்ல பால், அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ்ல எல்லாம் இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்து பார்க்கும்போதே தெரியும் இது வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூல இருக்கிற டெக்கரேஷன்ஸ்க்கு அவங்க ஒரு தீம் நேம் வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வின்டர் வண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை அவங்க வந்து லெகோ டாய்ஸை வச்சு ஒரு 22 feet டால் இருக்கிற ட்ரீ வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி எக்ஸ்பிரஸ் அவென்யூல. இது எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 6th இருந்து 25th வரைக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் நியூ இயர்க்கு டச் ஆகும். இது ஓபன் பண்றதுக்கு இப்பெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க. எல்லா மால்ஸ்லயுமே வந்து ட்ரீ லைட்டிங் பண்றதுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டியை கூடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீ லைட்டிங் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் ஸ்னேகா மேம் தான் வந்து அவங்க தான் வந்து ட்ரீ லைட்னிங் வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ வாங்க இப்ப அடுத்து நம்ம அங்கதான் போனோம், லெகோ ஒர்க் ஸ்டேஷனுக்கு போலாம். பேசிட்டேன், உள்ள அலோடு இல்ல. ஆக்சுவலி நம்ம எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு சர்டன் லிஸ்ட் வச்சிருக்காங்களாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க தான் அந்த கேட்டகரியில நீங்க வரல, வெளில போங்கடா அயோக்கிய ராஸ்கல்ன்ற மாதிரி நம்மள அனுப்பிச்சிட்டாங்க. யாரும் பார்க்கலல்ல. சோ கைஸ், இது வந்து கம்ப்ளீட்டா இதை டேக் ஓவர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா லெகோ கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கிட்ஸ் ஃப்ரம் 5 years to 14 years இருக்கிற கிட்ஸுக்கு உள்ள வந்து அலோடு. பிளஸ் 1 hourக்கு we are supposed to pay 299 rupees. அது பே பண்ணீங்கன்னா உள்ள நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளே ட்ரீ ஹேங்கிங் ஆக்சசரிஸ் யூசிங் லெகோ நம்மளே செஞ்சு அங்க வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஒன் டே நீங்க என்னென்னலாம் பண்றீங்களோ அது எல்லாமே அவங்க அங்க ட்ரீ கிட்ட ஷோகேஸ் பண்ணுவாங்க இட் சீம்ஸ். அப்புறம் ஒரு போட்டோ பூத்தும் இருக்கு. இது எல்லாமே உள்ள இருக்கு. 1 hourக்கு நம்ம கிட்ட உள்ள இருக்கலாம். 6th to 25th December 12 PM to 8 PM வந்து இந்த ஒர்க் ஷாப் வந்து ஓபனா இருக்கும். இந்த வின்டர் பிளே கிரவுண்ட் இதுக்குள்ள போய் உங்க கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். சும்மா ஒரு குழந்தைங்க வந்து ஆக்டிவா இருக்கலாம். இங்க வந்து ஒரு 1 hour ஜாலியா என்டர்டெயின்டா இருக்கும் நினைக்கிறேன். இந்த பிளே ஸ்டேஷன் மட்டும் இட் இஸ் ஓபன் டு 1 year கிட்ல இருந்து 3 years கிட் வரைக்கும் இங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இது மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாருக்குமே இந்த இடம் மட்டும் ஃப்ரீ. உள்ள போகணும்னா மட்டும் we have to pay 299. சரிதான், ஓவர் லெகோ வச்சு பண்ணிருக்காங்க. அதுவும் that tree is also made of Lego. சாண்டா இது எல்லாமே லெகோ வச்சு பண்ணிருக்காங்க. ஸ்கை அண்ட் கிளைம்பிங் சென்டர் மேல ஏறி அப்படியே
லெகோ ப்ரோமோட் பண்ற மாதிரி அங்கங்க இந்த லெகோ டாய்ஸ் எல்லாமே மட்டும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வேணும்னா நம்ம அப்படி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். மெயின் சென்டர்ல வந்து லெகோ வச்சு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சைட்லயும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. வாங்க அதையும் போய் பார்க்கலாம். ஓ வாவ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபாரின்ல அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. Joy to the world, the Lord is come. Let earth receive. So இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேண்டி கேன் ஸ்டிக்ஸ் வந்து வெளியே அந்த ஃபென்சிங்க்கு வெளில வந்து அழகாக அடுக்கியிருக்காங்க. அப்புறம் உள்ள வந்து அந்த ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த காட்டன் ஸ்பான்சர்ஸ் வச்சிருக்காங்க. ப்ளஸ் நிறைய கிஃப்ட்ஸ், கூடவே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான நட் கிராக்கர் இதெல்லாம் வச்சிருக்காங்க. உள்ளேயும் ஒரு நட் கிராக்கர் இருக்கு, அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்புறம் அங்கங்க வந்து குட்டி குட்டி ட்ரீஸ் வச்சிருக்காங்க, அது ரொம்ப அழகா இருக்கு. சாண்டா கிளாஸ் இருக்காரு, பிளஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ரெயின்டியர் 2 இருக்கு. அந்த ரெயின்டியர் அதோட சேர்த்து சாண்டாவோட சேரியட்ல சாண்டா உட்கார்ந்துருக்காரு. அலாங் வித் தட் நிறைய கிஃப்ட்ஸும் இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாவும் நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூல. ஸோ அவ்வளோதான் கைஸ், லெகோ பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த மாலுக்கு போகலாம் வாங்க. ஸோ இது வந்து டே 2 அண்ட் we've come to the mall number 2. எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெரினா மால். ஸோ மெரினா மால்ல எப்படிலாம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க, டிசம்பர் வைப் எப்படி இருக்கு நம்ம சென்னையிலன்றத பார்க்கலாம் வாங்க, உள்ள போலாம். இது எப்பல ஆரம்பிச்சாங்க, ஃபேமிலி டீர் கார்ட் ரைடா. ஆக்சுவலா மெரினா மால்லுமே வெளியே எதுவுமே டெக்கரேட் பண்ணல இன்னும். மேபி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இனிமே தான் தெரியும். இங்க கூட எல்லா ஷாப்ஸ்ல ஸ்டார் பாக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. வாவ், மெரினா மால் எத்து பண்ணிட்டாங்கல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து ஆக்சுவலா மெரினா மால்ல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் மட்டும் இல்ல, ஜனவரி 15 வரைக்கும் சம் டேட் வரைக்கும் வந்து ஜங்கிள் புக் டீமும் சேர்த்து ஆட் பண்ணிருக்காங்க. பியூட்டிஃபுல் கிறிஸ்மஸ் ட்ரீ. இதுல வந்து கோல்டு, ரெட் அண்ட் பர்ல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க. பிளஸ் கீழே ஃபுல்லா ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு ஸ்னோமேன் பிளஸ் நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருக்காங்க. உள்ள ஒரு ரெயின்டியரும் இருக்கு. அங்க ஒரு அழகான ஒரு குட்டி சேரியட்ல ஒரு பெரிய டெடி பேர் இருக்கு. யூஸ்வலா ட்ரீஸ் எல்லாமே இந்த மாதிரி மால்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோன் ஷேப்ல செட் பண்ணிட்டு அதை டெக்கரேட் பண்ணி அவங்க எடுப்பாங்க அதை சுத்தி. ஆனா இது வந்து உள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மல் வீட்ல எல்லாம் போடுவோம்ல இந்த ரியல் பிளாஸ்டிக் ரியல் ட்ரீ மாதிரி இருக்கும்ல செட்டிங் அப், அந்த உள்ள ஒரு ஸ்டாண்ட்ல அந்த மாதிரியான ட்ரீ இது. ஸோ இந்த ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா 25 feet டால் இருக்கிற ட்ரீ. இதுல எவ்வளவு பெரிய சைஸ் பால்ஸ் எல்லாம் கீழே இருக்கு பாருங்களேன். ஸோ இதுல இருந்து எல்லா சைஸ் ஆஃப் பால்ஸ் அப்புறம் இந்த ஃபிளவர்ஸ் எல்லாமே வச்சு இதை டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அப்புறமா நட் கிராக்கர் 2 கொடுத்துருக்காங்க. பிளஸ் இங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸும் வச்சிருக்காங்க ஃப்ரண்ட்ல. ப்ராபப்லி சாண்டா கிளாஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். காம்போ ஆஃப் 3 போடுறேன், 3 பேர் சாண்டா கூட போட்டோ எடுத்துப்போமா. ஸோ இங்க வந்து செல்ஃபி வித் சாண்டான்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஸோ சாண்டா கிளாஸ்க்கு ஒரு சேர் வச்சிருக்காங்க. நம்ம செல்ஃபி எடுக்கணும்னா சிங்கிள் அண்ட் காம்போ ஆஃப் 2 அப்படின்னா 100 rupees, காம்போ ஆஃப் 3னா 150, காம்போ ஆஃப் 4னா 200 பர் பர்சன் அப்படின்னா 50. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு 50 rupees எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அதை பிரிண்ட் பண்ணணும் நீங்க அப்படின்னா அதுக்கு 250 rupees கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இங்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நீங்க வந்து அழகா சாண்டா இங்க உட்காந்து பார்ப்போம், அவர் கூட நம்ம நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. Good tidings for Christmas and a Happy New Year.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அந்த பாத்வே அழகா அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிருக்காங்க. கிறிஸ்மஸ் ரீத் எல்லாம் போட்டு பிளஸ் லைட்ஸ் அண்ட் நெட் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை டெக்கரேட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஹேண்டில்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் எஃபெக்ட்ல அந்த ட்ரீல இருக்கும்ல, இது மாதிரி வச்சு அழகா அதை கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலா இருக்கு. And a cup of cheer. We won't go until we get some. We won't go until we get some. We won't go until we get some. ஸோ வீக்கெண்ட் இங்க வந்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ பிளஸ் மேல டெக்கரேஷன் பிளஸ் மெயினா சாண்டா கிளாஸ், அதோட சேர்த்து ஜங்கிள் புக், அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயினோட சேர்த்து ரொம்பவே ஒரு கிராண்டான ஒரு சீசனா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கிட்ஸ் வந்து இந்த ட்ரெயினை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு மெரினா மால் வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின்டியர் வச்சு ரைடு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரைடில் போகிறதுக்கு ஒரு கிட்டுக்கு வந்து 200 rupees கேட்குறாங்க. ப்ளஸ் ஒரு பேரண்ட்டும் கூட நம்ம போகலாம், அதுக்கு 100 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ கைஸ், மெரினா மாலோட கிறிஸ்மஸ் வைப் எல்லாம் எப்படி இருந்ததுன்றத பார்த்தோம். வாங்க நம்ம மால் நம்பர் 3க்கு போகலாம். ஸோ இப்போ வந்து டே 3 அண்ட் மால் நம்பர் 3க்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற விஆர் மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மந்த் விஆர் மாலில் என்ன ஸ்பெஷல், எப்படிலாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ விஆர் மாலில் தான் இப்போ நம்ம இது வரைக்கும் போன இந்த 3 மால்லேயே பார்த்தீங்கன்னா விஆர் மாலில் தான் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லைக் வெளியே பெரிய ரீத் கேட்லேயே போட்டிருக்காங்க. ப்ளஸ் எல்லா ட்ரீஸ்லையுமே வந்து ஸ்டார்ஸ் எல்லாமே தொங்க விட்டுருக்காங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம மால்குள்ளே போய் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். விஆர் மால்ல தான் அங்க பாரு எல்லா ஃப்ளோர்ஸ்லயுமே அந்த பார்டர்ஸ் ஃபுல்லாவே அவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் தீம் டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நான் மெரினா மால்லயும் ஒரு இது பார்த்தேன். பட் இங்க வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃப்ளோர்ஸ்லயுமே அந்த பார்டர்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து அந்த ஓவராலா பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போதே அங்க ட்ரீ தெரியும். அந்த ரெயின்டீர் ஸ்லே வந்து வச்சிருக்காங்க. யூஸ்வலா இந்த சாண்டா ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ரெயின்டீர்ஸ்க்கு வந்து நேம் இருக்கும். அதுல வந்து 9 ரெயின்டீர்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. அதுல இந்த ருடால்ஃப்ன்றது ஒரு மெயின் ரெயின்டீர் அப்படின்வாங்க. அப்புறம் டேஷர் இருக்கும், டான்சர் இருக்கும், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கும் ரெயின்டீர்ஸ்க்கு. ஆனா இங்க வந்து அழகா ஒரு 4 ரெயின்டீர் கொடுத்துருக்காங்க, ஸ்லே வச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. வாவ் 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 வாவ். சோஃபா நம்ம பார்த்ததுல வந்து டாலஸ்ட் ட்ரீன்னு பாத்தீங்கன்னா இந்த மால் தான் சொல்லலாம். வேற லெவல், க்ளோஸ் டு ஃப்ளோர், சீலிங்க்கு கொஞ்சம் தான் தூரம். 3 ஃப்ளோர்ஸும் வந்து அந்த மால் கரெக்டா வந்திருக்கு. பிளஸ் மேல ஒரு ஸ்டார் வேற. ஸோ இங்கேயும் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வச்சு எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு ஃப்ரேம் டைப்ல இருக்கு, ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு. நான் மெரினா மால்ல சொல்லியிருப்பேன், யூஸ்வலா வந்து இந்த கோன் ஷேப்ல போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதான் we can give the biggest tree இது. ஸோ அந்த கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து இங்க ஒரு சாண்டா சேர் கொடுத்துருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை வந்து வீக்கெண்ட்ஸ்ல இங்க சாண்டா உட்கார வச்சு கூட போட்டோஸ் அது பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. லைக் ஹவு தே டிட் இன் மெரினா மால். எனக்கு தெரியல, ஏன்னா சாண்டா சேர் இருக்குன்றதுனால. அந்த ஸ்டாரும் பிடிச்சிருக்கு. சுத்தி கொடுத்துருக்க அந்த லைட்ஸ் எல்லாமே கூட ரொம்ப அழகா இருக்கு.
ஸோ இங்க வந்து கிறிஸ்மஸ் ஆக்டிவிட்டிஸ் வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது பெருசா எனக்கு ஐடியா இல்லை. ஆனா வந்து வீக்கெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஷுவரா ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் ஈவெண்ட்ஸ் கூட இங்க நிறைய ரன் பண்றாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து அவங்களுடைய மியூசிக்கல் ஈவெண்ட் ஒன்று நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது. அப்புறமா கேரல் சிங்கிங் கூட போட்டிருந்தாங்க இன்ஸ்டால. ஸோ ஈவினிங் அண்ட் வீக்கெண்ட்ஸ் வந்தீங்கன்னா பயங்கர வைபிங்கா இருக்கும். ஸோ கைஸ் நம்ம மால் நம்பர் 3 விஆர் மாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சோம். இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்? மால் நம்பர் 4 தான். வாங்க போலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம மால் நம்பர் 4க்கு வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து டிசம்பர்ல சென்னையில ஃபீனிக்ஸ்ல எப்படி வைபிங்கா இருக்குன்றத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மால்ல ஒரு பிளஸ் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு, உள்ள போயிட்டே இருக்கும். ஸோ அங்கங்க பிரேக் போட்டு டெக்கரேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வா, மேல இருந்து நான் பார்த்துட்டேன். ஓ மை காட், கீழே போய் தான் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த கேண்டி கேன், அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல தொங்க விட அந்த டெக்கரேட்டிவ் ஆக்சசரி பால், இதெல்லாம் ரொம்ப அழகா அந்த ஹேங்கிங்ல தொங்குது. ரொம்ப பிரிட்டியா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே. இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா வருதுல்ல, அடுத்த வருஷம் நம்ம வீடு நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணோம் கிறிஸ்மஸ்க்குன்ற மாதிரி. பைன் டெக்கரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே. ஸோ இதுல வந்து எல்லாத்துக்குமே பைனும் கொடுத்துருக்காங்க. அதுல வேற லெவல்ல இருக்கு, இது ஜொலிக்குது. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து லோவர் கிரவுண்ட் எல்ஜில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கதான் ட்ரீ இருக்கு. இங்க ட்ரீ பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா ட்ரீயை வந்து ஒரு அழகா ஒரு ட்ரக் மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த ட்ரக் வந்து பயங்கரமா அப்படியே லைட் அடிக்குது, ஷிம்மரிங்கா இருக்கு, ஷைனிங்கா இருக்கு. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரக்ல வந்து ஃபுல்லா அந்த கிட்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே பயங்கரமா க்ரௌட் ஃபுல்லிங்கா இருக்கு. அண்ட் ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த லாவெண்டர் கலர்ல ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளஸ் அந்த டெக்கரேஷனுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே ஒவ்வொரு ஷாப்ஸ் வந்து அங்கங்க பிளேஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நடுவில் அவங்களுக்கு ஸ்டால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க திங்ஸ் எல்லாம் அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க ஃபுல்லாவே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல்ல வச்சிருக்காங்க. கிறிஸ்மஸ் ஆக்டிவிட்டிஸ், headbands எல்லாம் வைக்கிறாங்க. cute Christmas tops. Avlis. இது என்னன்னா ஒவ்வொரு ஷாப்பும் ஒரு ஸ்டால் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பியன்ஸ் ஒன்று எடுத்திருக்காங்க. அது போல ஏதோ பெர்ஃபார்ம் பண்றது. கேனான் ஷூட்டர். ஸோ ஃபீனிக்ஸ் மால் பார்த்து முடிச்சாச்சு. பெலடியம்ல ஏதாவது டெக்கரேட் பண்ணியிருக்காங்களான்றதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ பல்லடியம்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஒரு போலார் பேரும் 2 கிறிஸ்மஸ் ட்ரீயும் சைட்ல வச்சிருக்காங்க டெக்கரேட் பண்ணி.
பிரெட் ஹவுஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் பண்ணிருக்காங்க பல்லேடியம்ல. அதுல ஒரு ரீத் இருக்கு, அழகா தெர்மோகால்ஸ் வச்சே மேல எல்லாம் அந்த வேவ்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலா இந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ். உள்ள ஒரு ரெயின்டியர் இருக்கு, கிஃப்ட்ஸ் இருக்கு, அப்புறம் இந்த ஜிஞ்சர் பிரெட் கேர்ள் விமன் இருக்கு, அப்புறம் ஜிஞ்சர் பிரெட் மேன் இருக்கு, 2 ட்ரீ அண்ட் கேண்டி கேன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. உள்ள ஃபுல்லா பால்ஸ் அண்ட் பெல் எல்லாமே இருக்கு. ஒரு பர்ஃபெக்டான ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஃபாரின்ல எல்லாம் இது ஒரு ட்ரெண்ட். கிறிஸ்மஸ் டைம்ல வந்து அந்த ஜிஞ்சர் பிரெட் மேக்கிங்கே வச்சிருப்பாங்களாம். அந்த அவுட் இது சைட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வச்சு இந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங் வச்சு அவங்க மேக் பண்ணுவாங்க பிள்ளைங்க எல்லாமே. இட் இஸ் ஜிஞ்சர் பிரெட் பிரெட் மாதிரி அதை வச்சு அதை செய்வாங்க. இது ஒரு ட்ரெடிஷன் ஆக்சுவலா. இது ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாமே. ட்ரீ எதுக்கு வைக்கிறோம், சாண்டா கிளாஸ் எதுக்கு இருக்காங்க, அந்த மாதிரி தான் ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ், நட் கிராக்கர், இது எல்லாமே ஒரு ஒரு சிம்பிள் மாதிரி. இங்க வந்து இன்னும் ஒரு அழகான ரெயின்டியர் வச்சிருக்காங்க கீழே. அப்புறம் இந்த கீழே நிறைய பெரிய பெரிய பால் இருக்கு, நிறைய ஃபிளவர்ஸ் எல்லாமே இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. சென்னையிலேயே ரொம்ப ஃபேமஸான மால் 4யுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். மால்ஸ் இன் சென்னை டிசம்பர் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து எந்த மால்ல உள்ள டெக்கரேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோவில் இருந்து நிறைய பேர் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா லில்லி, கூடவே பார்த்தீங்கன்னா பரத், அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா